ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸுக்கு ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ தோணும் இந்த ப்ளவுஸில் ஆல்ரெடி ஒர்க் இருக்குன்னு. ஆமாங்க, ஒர்க் இருக்குது. ஆனால் ஹேண்டுக்கு மட்டும்தான் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் ஷாப்பில் நம்ம இது மாதிரி நிறைய ப்ளவுசஸ் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. ஆனால் இது ஹேண்டுக்கு மட்டும்தான் ஹெவி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. கழுத்துக்கு எந்த ஒர்க்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கையில் இருக்கிற அதே ஒர்க்கை நான் எப்படி கழுத்துக்கு கொடுத்துருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. தென் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லா சிஸ்டர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன். வீட்டிலிருந்தே வேலை பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்கா? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாராலையும் இந்த வேலையை பார்க்கலாம். பார்ட் டைம் ஜாபாகவும் பார்க்கலாம், ஃபுல் டைம் ஜாபாகவும் பார்க்கலாம். இந்த ஜாபை பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்களா, உங்களாலேயும் பார்க்க முடியும். தென் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், தென் வேலைக்கு போகிறவங்களாகட்டும், தென் ரிட்டையர்ட் ஆனவங்களால கூட பண்ணலாம். உங்களுக்கு வீட்டில் இருந்தே வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கூட காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஒர்க்ஸ் பார்த்து அவங்களாவே ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ் தான் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் கூட கிளாரிட்டியாக ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸோட ஹேண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஜரி ஒர்க் அதில் குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஒர்க்குக்கு ஏற்றவாறு நான் கழுத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கலாம். லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இதை ஒர்க்கை கொடுக்க போகிறோம். இப்போது கட் பண்ண பீஸெல்லாம் நான் எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன். ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம வேஸ்ட்டாக வந்த கிளாத்தை எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் நம்ம இப்போ இலக்கி எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த ஸ்டோனை தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டைலில் எம்ப்ராய்டரி போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் இருக்க வேஸ்ட்டாக போகிற ஸ்டோனை எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக தூர போடணும், அதனால் நம்ம தேவைப்படும். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்டையும் இதே அளவில் இதே கலரில் ஸ்டோன் இருக்குது. அதையும் நான் அதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக ஒர்க் பண்ணுற டைமில், தென் அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் ஷாப் போய் திங்ஸ் வாங்குறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதுக்காக மெயினாக இருக்கிற ஹேண்டுக்கு இருக்கிற எல்லா ஸ்டோனையும் இழக்கிறாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் வெட்டி நான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேஸ்ட்டாக வந்த கிளாத்துலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ஹேண்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வேஸ்ட்டாக வந்த கிளாத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு கழுத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். கழுத்துக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் மட்டும் பாருங்கள் முழுக்கையாக இருக்குது. ஹேண்டு பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. பட் கழுத்துக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 10 ரூபாயில் ஜரி வாங்கியிருக்கேன். காப்பர் கலர் ஜரி. இந்த ப்ளவுஸாக கொண்டு போய் தான் நான் வாங்கினேன். ஏன்னா இப்போ கடையில் எல்லா கலர்லேயும் ஜரி கிடைக்குது. இது மாதிரி 10 ரூபாயில் ஜரி கிடைக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் பெரிய கட்டையும் இருக்குது. 30 ரூபா 40 ரூபா அந்த டைப்பில் விற்கிறாங்க ஷாப்பில். ஸோ அதுவும் இருக்குது. பட் நான் ஆல்ரெடி காப்பர் கலரில் வச்சுருக்கேன். ஆனால் அது இந்த கலர் கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு அதே கலரில் ஹேண்டில் இருக்க அதே கலரில் வாங்குறதுக்காக இது வாங்கியிருக்கேன். 10 ரூபா தான். ஸோ நீங்களும் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு 5 6 ப்ளவுஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இந்த பாபினில் சுற்றுறது தான். ஸோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்படி நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் 2 பாபின் எடுத்திருக்கேன். 2 டிஃப்ரெண்ட்டான பாபின் தான். ஃபஸ்ட்டு ஒன்றில் நான் இந்த ஜரியை சுற்றுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் சுற்றிக்கோங்க. பெருவிரலில் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க த்ரெட்டை. அப்போ தான் கிளியராக சுற்ற முடியும். இப்போது ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப இறுக்கமாக சுற்றாதீங்க. ஓரளவு நீங்கள் எப்படி நார்மலாக சுற்றுவீங்களோ அது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு. இப்போது நூல் கட்டையில் இருக்க ஜரிகையோட எண்டையும் இப்போ பாபினில் சுற்றினீங்க தெரியுமா, அதோட எண்டையும் ஜாயின் பண்ணி நாட்டு போட்டுக்கோங்க. இப்போது இந்த எண்டு நாட்டு போட்டதுக்கப்புறமா திரும்ப நம்ம 2 பாபின் எடுத்தோம் தெரியுமா, அதில் நூல் சுற்றாத ஒரு பாபின் இருக்குது. அதில் இந்த நம்ம இப்போ டபுள் ஸ்ட்ராண்டாக எண்டு நாட்டு போட்ட
அந்த ஜரியை வந்து காப்பர் ஜரியை வந்து நம்ம அதில் வந்து சுற்றி எடுக்கணும். புதுசாக இருக்குல்ல ஒரு பாபின், அதில் வந்து சுற்றி எடுக்கலாம். அதுவும் அப்படி தான், நீங்கள் பெருவிரலில் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோங்க த்ரெட்டை. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சுற்ற முடியும். நீங்கள் இதை மிஷினில் கூட சுற்றலாம். ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றணும். நூல் வந்து இறுகிட்டுன்னா நம்ம தைக்கும்போது வந்து ஒழுங்காக நூலை அடித்து வராது. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. தென் பெடல் மிஷினுக்கு இதே ஃபார்மேட்டு தான். நான் வந்து பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் பெடல் மிஷினோட பாபினை எடுத்துக்கோங்க. இது மாதிரி 2 பாபின் எடுங்க. 2 பாபின்லேயும் இது மாதிரியே சுற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போது செகண்ட் பாபினில் டபுள் ஸ்டாண்டாக சுற்றுறப்போ நீங்கள் கையால் இது மாதிரி த்ரெட்டை கொஞ்சம் 2 த்ரெட்டையும் சேர்த்து இது மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறமா சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு த்ரெட் வந்து இறுகிடும், இன்னொரு த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்டில் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இறுகிடும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் 2ஐயும் இது மாதிரி பிடிச்சி விட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நார்மலாக பாபினில் போட வேண்டியது தான். பாபினில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுற மெத்தடும் சேம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், சேம் தான் இதுக்கும். காப்பர் கலர் ஜரிக்கு பார்த்திங்கன்னா சேம் கலரில் தான் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ பாபின் கேஸில் போடலாம். ரொம்ப ஈஸி தான். பாபினில் போட்டதுக்கப்புறமா லூஸாக வரணும் த்ரெட்டு. நீங்கள் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் நார்மல் மிஷினோட பாபினில் லூஸாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் த்ரெட்டு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்டையும் ஃபஸ்ட்டு வந்து பெடல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணேன். அதில் சின்னதாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. அப்போ த்ரெட்டு வந்து லூஸாக வெளியே வரும். இப்போது இதை வந்து மிஷினில் நம்ம ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து மிஷினில் போட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம பாபினில் இருக்க த்ரெட்டையும் மிஷினில் இருக்க த்ரெட்டையும் இது மாதிரி மேலே எடுத்ததுக்கப்புறமா ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். ஏன் நம்ம ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறோன்னா, ஒருவேளை த்ரெட்டு வந்து பாபினில் சொருகி இருந்தாலோ இல்லை வந்து நம்ம த்ரெட்டு வந்து ஒழுங்காக வராமல் இருந்தாலோ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி ஸ்டிச்சிங் வருதுன்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டா அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். இது சொருகி இருந்ததுன்னா நம்ம அதை இழக்கும்போது அந்த மெயின் கிளாத் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புண்டு. ஸோ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அழகாக நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். நான் அவுட்லைன் தான் ஸ்டிச் பண்ணுறேன், பார்டர். இப்போது நான் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு 2 டைம்ஸ் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இதில் ஒரு 5 to 6 டைம்ஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீதியாக பார்டர் கிடைக்கிறதுக்கு தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ வீதியாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம பேக் நெக்குக்கு வந்து ரோப் கட்டுவோம் தெரியுமா, அந்த அளவுக்கு வீதி இருக்கும். இப்போது நீட்டாக ஃபினிஷிங் வந்துடுச்சு. இதே மெத்தடில் தான் பேக்குக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக்குக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு 6 to 7 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ அழகாக ஒரு பார்டர் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதே மாதிரி ப்ளவுஸோட கலரில் நீங்கள் பார்டர் ஸ்டிச் பண்ணுறப்போ வேறு எந்த ஒர்க்கு கொடுக்கலனாலும் அழகாக இருக்கும் பாருங்கள். அதில் இருக்க ஒர்க்குக்கும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண ஒர்க்குக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது பாருங்கள். அந்த த்ரெட்டும் அதுவும் சேம் கலரில் இருக்குது. ஒரே சேம் கலர் காப்பர் கலரில் தான் இருக்குது. இப்போது இதில் சிம்பிளாக ஒரு ஒர்க் கொடுக்க போகிறேன் பாருங்கள். சின்னதாக ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுக்குறேன். இப்படி லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வி ஷேப், நம்ம இங்கிலீஷ் லெட்டரில் வி போட்டால் போதும். நிறைய பேர் எனக்கு டிராயிங் தெரியாது அப்படின்னு கவலைப்படுவீங்க. இங்கிலீஷ் லெட்டரில் கேபிட்டல் லெட்டர் வியாக இருந்தாலும் ஓகே, ஸ்மால் லெட்டர் வியாக இருந்தாலும் ஓகே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளையை ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் வாருங்க. எந்த ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து நடு கோடு போட்டிருக்கீங்களா அதில் பாயிண்ட் அவுட் பண்ணி திரும்பவும் அடுத்த கிளைக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் பேக் நெக் வந்து வேறு மெத்தடில் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக முடியும். நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நார்மல் மிஷினில் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்புறமா கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் மிஷின் வீட்டில் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். 10 ரூபாய்க்கு த்ரெட்டு மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு டிசைன் வந்திருக்கு. இது ஏன் நான் இப்படி கொடி பேட்டர்ன் கொடுத்தேன்னா, ப்ளவுஸ்லையும் இதே மாதிரி கொடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நெருக்கி கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் லெங்து விட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். பாருங்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கறனால நான் அப்படி கொடுத்துருக்கேன்.
ஸோ இதில் நம்ம ஸ்டோன் வேணும்னா ஒட்டிக்கிடலாம். தென் பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கும் இதே பேட்டர்னில் தான் நடு சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி சுற்றி கோடு போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போது ஒர்க் பண்ணுற ப்ளவுஸில் இது மாதிரி என்ன ஒர்க் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். இல்லை இதே பேட்டர்னை கூட நீங்கள் போடலாம். இப்போ இதே மாதிரி நான் ஃப்ரண்ட் கழுத்துக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி பேக்குக்கும் இது மாதிரி வி ஷேப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது இது ஸ்டிச் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு சென்டர் கோடு போட்டேன், அது மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சைடு பேட்டர்ன் வந்து வி பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. திரும்ப ரிவர்ஸில் இன்னி 2 கொடிக்கும் 2 சைடில் இருக்க கிளைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுவும் ரிவர்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்ட்ராண்டாக த்ரெட் போட்டிருக்கோம். நம்ம டபுள் டைம் தைக்கும்போது 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு எம்ப்ராய்டரி லுக்கு தான் கொடுக்கும். இப்போ இதையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்தால் நீட்டாக ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. ஸ்டிச்சிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து கம் போட்டு ஸ்டோன் ஒட்ட போகிறேன். நான் வந்து எல்லா ஒர்க்குக்கும் இந்த கம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், B7000. ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன திங்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்மல் ஆகட்டும், வாட்சில் இலகி இருந்தால் எதுக்கு ஆனாலும் யூஸ் பண்ணலாம். செப்பல் ஓட்டலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ 60 ரூபாய் ஏதோ நினைக்கேன் இந்த கம் எங்கள் இடத்துல. ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. தென் இதில் வந்து மல்டி கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. தென் நான் ப்ளவுஸில் இருந்து கொஞ்சம் இலக்குனேன். கைக்கு வந்து இருந்த பேலன்ஸ் வந்து நான் இலக்கி எடுத்துட்டேன். ஸோ அதில் இருந்தது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஒட்டியிருக்கேன். ஏன்னா ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ளவுஸில் வேஸ்ட்டாக போன கிளாத்தில் இருந்து அந்த ஸ்டோன் வேஸ்ட் ஆக்காமல் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்மை வந்து இப்போ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நூல் மாதிரி இப்படி வரும். நீங்கள் கொஞ்சம் கையால் எடுத்து விட்டு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போது இது வந்து நூல் வந்து இருந்தாலும் நீங்கள் அதை எடுக்கும்போது நீட்டாக வந்துடும், பரவாயில்ல. இருந்தாலும் சிலவங்க பயப்படுவீங்களா, ஐயோ நல்ல ட்ரெஸ் அப்படின்னு. ஸோ உங்களுக்காக தான் இது நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக கையால் கொஞ்சம் நூல் மாதிரி வரதை நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் இப்படி நீங்கள் மேலே இப்படி கம்மை அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மேலே இழுக்கும்போது கரெக்டாக அது வந்து அதே இடத்துல கம் வந்து உருகி விழுந்துடும். ஸோ வெளியே வந்து வேறு இடத்துல வந்து கம் வந்து பரவாது. நீங்கள் சைடு வாக்கில் இப்படி எடுத்திங்கன்னா அந்த நூல் மாதிரி வந்து சைடில் விழும். நீங்கள் நேரே மேலே தூக்கினீங்கன்னா அதே இடத்துல தான் கம் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி எடுத்தாச்சு. இது ஒரு மாடல். தென் பேக்குக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். இப்போது ஃபுல்லாக கம்மை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம். இப்போது இப்படியும் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ளவுஸில் இருந்த கலர்லேயே ஸ்டோன் ஒட்டுறதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். தென் அடுத்த கிளைக்கு பார்த்திங்கன்னா மல்டி கலரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கு எந்த கலரில் வேணாலும் ஒட்டலாம். நான் வந்து இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டோன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரே அடியாக ஒரே ஸ்டோன் கொடுத்துருக்கல. ஸோ அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கம் இழக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணப்போ கொஞ்சம் நூல் மாதிரி வந்துருச்சு. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இழுத்தாலே போதும், நீட்டாக வந்துடும். அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். தென் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணவங்க மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே தெரிகிறது பாருங்கள். இதில் எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ண என்ன ஃபோட்டோவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்னோடய வீடியோஸ் பார்த்து ஸ்டிச் பண்ணுவீங்க தெரியுமா, அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கும் ஹாப்பி. உங்களுக்கு போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணலை. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ எனக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்ல முறையில் நான் தைப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய நம்பரில் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணி முடியலை. ஸோ இதில் வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வீடியோ போடலை. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். மறக்காமல் ஷார்ட்ஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.